என்னமாக்கா? வசந்தியத்தை முழிச்சிட்டாவளா? இல்லேம்மா, உறங்கிட்டு தான் அடக்க பாத்துக்க. ராத்திரி இருந்து துணி தச்சுட்டே இருந்தா 1 மணி வரை. அதான் உறக்கமா வருது. நான் 8 மணிக்கு எந்திரிக்கேன்னு சொல்லிட்டு படுத்திருக்கா பாத்துக்க. அப்படியே மாமா, எனக்கு பிளவுஸ் தச்சிட்டாவளான்னு கேட்கணுமே. அப்படியே இப்ப எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டாளம்மா. நீ மிஷின்ல வந்து பாக்குறியா? தச்சானா அங்கதான் வச்சிருப்பா அந்த ரூம்ல. சரி மாமா, நான் பாக்கேன். இப்ப காலேஜுக்கு அந்த சேலை தான் உடுத்திட்டு போணுமா, அதுக்குள்ள பிளவுஸ் தான் தைக்க கொடுத்தேன். அதனால தச்சிருப்பாவன்னு நினைக்க எப்படியா? சரி வா வந்து பாரு. இங்க பாருமக்கா, இந்த ரூம்ல இருந்தா இங்கதான் இருக்கும். அதுக்கு எந்த பச்சை கலர் பிளவுஸா? ஆமா மாமா, அதுதான். எப்பா நல்ல வேலை தச்சு வச்சிருக்காவ. எடுத்துட்டு போறேன் மாமா. சரிம்மாக்கா, எடுத்துக்க. ஐயே, அம்மா ரூபா கொடுக்க சொன்னாவல. மாமா, அம்மா ரூபா கொடுக்க சொன்னாவ. உங்ககிட்ட தந்துட்டா வசந்தியத்தை கொடுத்துருங்க. ஆட்டுமாத்தா. என்னங்க மாமா? கொண்டா. 500 ரூபாயமாக்கா இந்த ஒரு பிளவுஸ்க்கு? இல்ல இல்ல, 350. 180 நீங்க திரும்ப தரணும். நீங்க இப்ப தரியல இல்ல பரவு தரியல? என்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லையமாக்கா. வேற வசந்திட்ட வாங்கிடுதியா? சரி மாமா, நான் இப்ப போயிட்டாரேன்னு 8 மணிக்கு வாரேன். நீங்க வசந்தியத்தை எழுப்பி விட்டுருங்க. சரி 8 மணிக்கு வா. எப்படி அம்மை கூட கட்டின பெட்ல நம்ம தான் ஜெயிச்சோம். வசந்தியத்தை இல்லனாலும் சியனாப்பவும் நம்மளுக்கு சேஞ்ச் தரலல. சேஞ்ச் தராதது முக்கியம். 10 ரூபாய் கிடைக்க போகுது. எப்பாடி காலையிலேயே 500 ரூபா சொலைய கையில வந்து விழுந்த மாதிரிலாம் விழுந்திருக்குது. இத வச்சுட்டு காலையிலே போய் ஒரு கட்டிங் போட்ட வேண்டியதுதான். வசந்திட்ட சொல்லையும் கூடாது. கிளம்பிடுவோம். சர்மிமா, என்னமோ எழுதி முடிச்சாச்சா? முடிஞ்சுமா. இருந்து போன் நோண்டிக்கிட்டு இருக்க நீயும் அக்காளும் தங்கச்சியும் ஒரு போல இருக்கறீங்க நீங்க. எம்மா கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டேனே. வேற அப்படியே வெளிய பாருங்க மக்கா. காலையிலே இருந்து இப்படி போனை பார்க்காதீங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு 1/2 மணி நேரம் பாருங்க. காலையில இப்படி போன் பார்க்கறது நமக்கு பிடிக்கவே இல்ல பாத்துக்க. படிப்பெல்லாம் என்னடி மண்டைக்குள்ள யாரும் இப்படி போன் பார்த்துக்கிட்டு இருந்தா நாங்கலாம் இப்படியே பார்த்தோம். இந்த டச் போன் வந்த நாள்ல இருந்து இந்த பிள்ளைகள படுத்திய பாடு இருக்குவே. கூடமாட அம்மைக்கு ஏதாவது உதவி செய்வோம். கிளம்பி வழிய பாப்ப சீக்கிரம் போ. ஒண்ணும் கிடையாது. 8 மணிக்கு வந்து நின்னுகிட்டு அதுக்கு அப்புறம் எம்மா படபடத்துக்கு நிக்குது. சரி நான் இப்ப பார்க்கல. இது என்னதுமா ஜூஸ்? எடி அக்கா குடுக்கும்போது நீ கேட்டாலடி. அத அம்மைக்கு மனசே கேட்கல பாத்துக்க. பிள்ளை கேட்டதுக்கு அப்புறம்ல போடாம விட்டுட்டு வந்து உனக்காண்டி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். நமக்கா குடி. எம்மா அது சும்மா கேட்டேம்மா. நீங்க எப்படி எனக்கு போட்டுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்டேன். இப்படி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க மறுபடியும். கேட்டால குடி குடி. எப்ப நல்லாயே இருக்காது. எடி இப்ப குடிக்க போறியா இல்லையா? போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல வைக்கேன். குடிச்சா குடி, இல்லனா எந்தாலையும் போ. எம்மா பிளவுஸ் வாங்கிட்டு வந்துட்டியம்மா? எப்ப இது என்ன ஜூஸ் இந்த கலர்ல இருக்குது? வாங்கிட்டு வந்துட்டேம்மா. வசந்தியத்தை நல்ல உறக்கம். ராத்திரி 1 மணி வரை தச்சிருப்பாவுல. அந்த மாமதமே எடுத்து கொடுத்தாவ. அப்படியே ரூபா கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேம்மா. அந்த மாமட்டை கொடுத்துட்டேன். ஐயே அவிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவா. ஏமா சியனாப்பா குடிக்க போயிருவாவ. அதை கொண்டுட்டு என்கிட்ட தரமாட்டவன்னு சொல்லுவாவதுக்க. அதனால அவிய கையில ரூபாயே கொடுக்க மாட்டேன் யாரும். எது கொடுக்கறனால சின்னங்க வசந்திட்ட கொடுத்துக்கிட்டேன்னு சொல்லிடுவோம். நீ கொடுத்துட்டு வந்திருக்க. சில்லறையாவது தந்தாவளா? இல்ல தரல. சில்லறை எவ்வளவு வரும்னு கேட்டாவ. மாறினா வசந்திட்ட கிட்ட வாங்கிடேன்னு சொல்லிட்டேன். நீங்க 10 ரூபாய் தருவி இல்லாம பெட்ல ஜெயிச்சிரலான்னு பார்த்தேன். நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்டே ஒரு டீல் பேசி தரமா போவானே. அவிய ரூபாய் தரலனா 10 ரூபாய் நீங்க எனக்கு தரணும்னு இப்படி அதுக்காண்டி இப்படி கொடுத்துட்டு வந்திருக்கா. சில்லறை தாரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா வேண்டான்னு வந்தாளாம். எந்த ஊரா இருப்பாய்வா? மூக்காம்பட்டிதாமா. அடி வாங்குறது உறுதிவா. நெரு கூட கூட என்னத்தையாவது தேவையில்லாம சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருந்தாங்க. தொலிய உரிச்சு விடுவேன். ஒழுங்கா போய் கூலி போ. இனி அந்த 500 ரூபாய் வந்த மாதிரி தான். ஏமா அந்த மாமன் நல்ல மாமமா. நீங்க இப்படி சொல்லாதுங்க. குணத்துக்கு கெட்டிக்காரன் தான் மாவே. ஆனா அந்த ஒரு விஷயத்துல தான் பணத்தை அவன்கிட்ட கொடுத்தா அவனுக்கு உடனே குடிக்கணும் போய். இந்த ஒண்ணுல தான் அவன் சரி கிடையாது. போ போய் குளி. வசந்திட்டு நான் பேசிக்கிட்டேன். சரிம்மா. இந்த பிளவுஸ் முதல்ல போட்டு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போ. மாதிரி குளிச்சுட்டு வந்து மாத்திக்கிட்டு மாதிரி எனக்கு அங்க பிடிக்கும் இங்க பிடிக்கும் லூஸ் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நடக்கப்படாது. எம்மா சேரையா வருவுமா. எப்படி வசந்தியத்தை கரெக்டா அதெல்லாம் தச்சிருப்பாவ. அதை ஒருக்கா போட்டு எடுத்து பாக்கணுமா? குளிச்சுட்டு ஒரேடியே போடியனா என்னனையும் போ. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சொல்லு. எம்மா கொஞ்சம் லூஸ் பிடிக்கிறது கொண்டு கொடுங்க. என்னன்னு அழைப்பா. நீயே போய் பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் போட்டுக்க. சரி சரி பாப்போம். போ. பிளவுஸ் அழகா தச்சிருக்காவ. அழகா டிசைன் வச்சிருக்காவல. எம்மா நீ இன்னும் அந்த ஜூஸ குடிக்காம தான் வச்சிட்டு இருக்கீங்க கையில? ஒரு வாய் வச்சமே நல்லாதான் இருக்குது. அவதான் ரொம்ப படம் வச்சிட்டு இருந்தா என்னனியும் நல்லா இல்ல அப்படி இருக்கு இப்படி இருக்குனே. அப்படி இல்ல ஒண்ணும் தெரியலையே. ஆமா மக்கா சூப்பரா இருக்கும். அவ சும்மா ஏதாவது சொல்லிட்டடப்பா. இது எப்படிமா செஞ்சீங்க? இதா ஒரு கை கருவேப்பிலை போட்டேன். அது கூட தயிர் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மாறி மலை நெல்லிக்காய் இருக்கும்ல. ஆமா அதுல ஒண்ணு. அவ்வளவுதான் மக்கா. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சி வடிகட்டி இல்ல அப்படியே தந்துட்டேன். அதான் கொஞ்சம் தொண்டையில பிடிச்ச மாதிரி இருக்குமே. வடிகட்டி குடிச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும். வடிகட்டி குடிச்சா அதுல உள்ள சத்தெல்லாம் நல்லா வரமாட்டி. எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல பத்துக்க. வடிகட்டாம அவ்வளத்தையும் அப்படி குடிச்சா அது அவ்வளவு உள்ள போயிரும்லான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. அதனால எந்த ஜூஸ் போட்டாலும் வடிகட்டாம குடிக்கணும்னு
இன்னைக்கு மீன் பொரிச்சது. ஏ ஜாலி. டாடி ஆகாஷ் வந்துட்டான். என்ன ஆச்சரியமா இருக்குது, காலையிலே ஆனா எந்திரிச்சு வந்து உட்கார்ந்துருக்கா. ஏண்டா நீ மட்டும் எந்திரிப்பியா? நாங்கலாம் எந்திரிக்க கூடாது. எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னைக்கு நீ அப்படி எந்திரிச்சிருக்கா? டாடி எப்படி சொல்ற பாருங்க டாடி, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவன்கிட்ட சொல்லு, உன் பர்த்டேனால எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லு. அப்படியா? எமல அவ்வளவு பாசமா எங்க அக்காளுக்கு? பாசலாம் ஒண்ணு இல்ல. என்ன பிடிச்சிருக்கா? அக்கா என்ன இது? ஏன் பார்த்தா தெரியலையா? வெர்சஸ் பிராண்டோட வாட்ச்டா. அது தெரியுது, எனக்கா? உனக்கு இல்லாம வேற யாருக்குடா வாங்குனேன்? இந்தா once again happy birthday. ஏய் விளையாடாத, இது 1 lakh மேல வருமே இதோட பிரைஸ். ஆமா அதுக்கு என்ன, உங்க அத்தா தான் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. இந்தா கட்டிக்கோ கையில. டேய் வாங்குடா, கையிலே வச்சிட்டு இருக்கா, இப்படி பாத்துட்டு இருக்கா நீ? அனு என்ன கிஃப்டா? ஆமா மம்மி இங்க பாத்தீங்களா, இதுதான் என்னோட gift. பாரு சூப்பரா இருக்கு. டேய் உங்க அக்கா என்கிட்ட கூட சொல்லலடா. நான் கேட்டேன் என்ன gift என்கிட்ட எது காட்டுன்னு, காணிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்பதான் காணிக்கா. பாருங்க மம்மி, இவ்வளவு பெரிய பிராண்டோட வாட்ச் எனக்கு என்னதுக்கு? நான் வாட்சே கட்ட மாட்டேன். இனி அது கட்டுடா புடி. சரி ஓகே, தேங்க் யூ. நல்லா இருக்காடா? ரொம்ப பிடிச்சிருக்கு, கலரும் அழகா இருக்கு. கையில கட்டி பாரு. ஓகே, நல்ல லைட் கிரீன்ல சூப்பரா இருக்கு பாத்துக்க. நான் கட்டி விடட்டா? கட்டி விடு. கட்டியாச்சு. ஏய் சூப்பரா இருக்கீப்பா, ஓட்ட உடனே ஒரு ரிச் லுக் தெரியுது. அப்படியே ரெடி நல்லா இருக்கா? ஆகாஷ் ரொம்ப நல்லா இருக்குடா. சரி ஓகே ஓகே. ஏக்கா அக்கான்ட்டையும் தேங்க்யூ சொன்னேன்னு சொல்லிரு. அக்காட்டையே சொல்வாங்க. அக்காண்ட ஃபோன் பண்ணி தேங்க்யூ அத்தா இப்படி வாங்கி கொடுத்திருக்கீங்கல்ல, ரொம்ப தேங்க்யூ அப்படி சொல்லு. ஓகே மம்மி, அக்கான்ட்ட நான் சொல்லிறேன். டேய் சொல்லணும்ல ஒண்ணு அவசியம் இல்ல. அவங்க எப்படி உனக்கு விஷ் பண்ணதுக்கு கால் பண்ணுவாங்க, அந்த டைம்ல சொல்லிரு. சரி. எங்க ஜிம் போறதுக்கு கிளம்பிட்டியோ? ஆமா மம்மி. சரி ஓகே ஓகே, போயிட்டு வா. ப்ரீ வொர்க் அவுட் மீல் எடுத்துக்கிட்டியா? ரூம்க்கே தோறானே எடுத்துட்டு வந்துட்டாங்கம்மா, சாப்பிட்டுட்டேன். சரி ஓகே ஓகே, அப்ப போயிட்டு வா. சரிப்பா போயிட்டு வந்துறேன்னு. சரிம்மா. வெளிய நிக்க சர்ப்ரைஸ் அவனுக்கு தெரியாதா? நீங்க எதுவுமே அவன்கிட்ட சொல்லல? அவன் வெளியே போய் பாத்துக்கிட்டு. ஜெசி பைக்கோட கீ எங்க இருக்கு? என் கையில தான் இருக்கு. நான் அவன் மாடியில இருந்து இறங்கி வந்ததை பார்த்து தான் கீ எடுத்துட்டு வந்தேன். அனு இப்படி சர்ப்ரைஸ் பண்ண போறது எனக்கு தெரியாது. நேரா வெளியே போய் அதை பாப்பான், கீயை கொடுத்துடலாம்னு நினைச்சேன். இப்ப எப்படியும் பாத்துருப்பான். டாடி லவ் யூ டாடி. எப்படி டாடி, எப்போ? எதுவுமே சொல்லாம ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துட்டீல்ல? நேத்து நைட்டே ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு. உனக்கு தெரியக்கூடாது நாங்க உள்ள விட்டுருந்தோம். ஓ அப்படியா? எனக்கு தானே. உனக்கு இல்லாம வேற யாருக்கு மக்களே? உனக்குதான். ஏய் அப்பா ஒரே கட்டிப்பிடி பார்க்குது. டேய் அம்மாவும் சேர்ந்து தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே மம்மி, என் செல்ல மம்மிலா. போதும் போதும், 2 வருஷமா ஆசைப்பட்டுட்டு இருந்தாலும் மோனே, அதான் டாடிட்ட இந்த வருஷம் எடுத்து கொடுத்துருவான்னு சொல்லி எடுத்தோம். தேங்க் யூ சோ மச் மா. இனி காலேஜ்க்குலாம் இந்த பைக்கா தான் இருக்கும். சே அப்படிலாம் கொண்டு போக மாட்டேங்க. எங்கேயாவது ரைட் பண்றதுக்கு தூரமா எங்கேயாவது போற மாதிரி ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போறான், அந்த மாதிரி எடுத்துட்டு போகணும். லடாக் வர ஒரு ட்ரிப் போலாம்லாம் இருக்கேன், அதுக்கு இந்த பைக் தான். ஏண்டா காலேஜ்க்கு எடுத்துட்டு போனா என்ன? வேண்டாம், மத்த பசங்களுக்கும் ஆசைப்படுவாங்க, நம்மகிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. கேட்டா ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஓட்டது கொடுக்கதான் செய்வேன். அதனால எதுக்கு நம்மளா அப்படி கொண்டு போய் இது பண்ணிக்கிட்டு, எங்கேயாவது ரைடிங் போகும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரி வா வெளியே வா, ஓட்டி பாரு. ஓகே டாடி, வாங்க வெளியே போவோம். வா வா. எப்படி எல்லாம் ஓகேவாமா? நீ கேட்ட அதே மாடல் வாங்கி கொடுத்துட்டேன். ஆமா டாடி, G310 தான் கேட்டேன். அதே போல வாங்கி கொடுத்துட்டீல. பரவாயில்ல, நல்ல ஞாபகம் வச்சிருக்கீல. அது எப்படி என் மொபைல் கேட்டதை நான் மறப்பேன். அம்மாட்ட சாவி வாங்கிட்டு கொஞ்ச தூரம் வரைக்கும் போயிட்டு வா. ஓகே டாடி. மம்மிக்கு இந்தாமா. வாவ், இதுலயும் BMW சிம்பிள் போட்டுருக்குனே. ஆமாடா, கீ ரொம்ப கியூட்டா இருக்குல. எனக்கு பார்த்தோனே ரொம்ப பிடிச்சது கீ தான். ஆமாக்கா, செம கியூட்டா இருக்குது. சரி பைக்ல கீ போட்டு ஆன் பண்ணு. ஓகே டாடி. வாவ் செமையா இருக்கு. டாடி என் கூட வாங்க டாடி, அப்படி ஒரு ரைட் போயிட்டு வரலாம். நான் வரல, அம்மா கூட்டிட்டு போ. ஐய் நான் வரலமா, நீ ஓட்டிக்க. என்ன நீங்க எல்லாரும் இப்படி சொன்னா இப்படி? டேய் நான் வரேன். நீ ஒண்ணு வராண்டா. போடாங்க. யார் எங்க அக்காவை கூட்டிட்டு போகாம இருப்பனா? அனு நல்லா பிடிச்சிக்க, அவன் ஃபாஸ்டா ஓட்டுவான். டேய் கொஞ்சம் ஸ்லோவாவே போடா, ரொம்ப ஃபாஸ்டா போயிராத. சரி போலாமா? போலாம். எவ்வளவு ஹாப்பியான பாத்தீங்களாங்க? ஆமா ஜெசி, அவன் சந்தோஷத்துக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலாம் ஜெசி. ஆமாங்க, நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம். 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்து கொடுத்துருக்கலாம் தான். ஆனாலும் அந்த மெச்சூரிட்டி இல்லல. இப்ப சொல்ற மாதிரி அப்ப சொல்லியிருக்க மாட்டான். காலேஜுக்குலாம் நான் கொண்டு போல, எங்கேயாவது ரைடிங் போகும்போதா போகணும்னு அழகா சொல்லாம இருங்க. பரவாயில்ல, பிள்ளைங்க 2 பேரையும் நல்ல குணத்திலையும் கெட்டிக்காரையில வளர்த்துட்டா. என்ன நான் மட்டுமா வளர்த்தேன், நீங்களும் சேர்ந்துதான். பைக்குக்கா பிரேயர் பண்றதுக்கு சர்ச்சுக்கு அவனை கொண்டு போக சொல்லணும். ஈவினிங் போக சொல்லிக்கலாமா? இப்ப இனி காலேஜ் போகணும்னு சொல்லுவான். ஆமாமா, ஈவினிங்கே பாத்துக்கிடலாம். ஓகேமா, வா உள்ள போலாம், போய் சாப்பிடலாம், பசிக்குது ரொம்ப. வாங்க.